ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரெசிபி கொழும்பில் கல்யாண வீட்டுகளில் மிச்சமே ஃபேமஸாக வைக்கிற சவ்வரிசி தொதல் தான். இது சவ்வரிசி மஸ்கட் என்றும் செல்லும். கொழும்பில் வெட்டிங்கள் வந்தால் இந்த ஸ்வீட் இல்லாத ஒரு டேபிளே இருக்காது. இந்த ஸ்வீட் அவ்வளோ கொழும்புல கல்யாண வீட்டுகளில் ஃபேமஸாகவே இருக்கும். அப்படி ஒரு ரெசிபியை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி மீக்கிறேன். அதே நேரம் இந்த ஸ்வீட்டுக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் எட் பண்ணிக்கிறேன். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து இந்த சவ்வரிசி மஸ்கட்டை செஞ்சால் அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரிச்சான டேஸ்ட்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ரிச்சான டேஸ்ட்டில் தான் இந்த சவ்வரிசி மஸ்கட் இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறேன் இது கஷ்டமாக செஞ்சு கொள்ளுற ஒரு ஸ்வீட்டு தான். ஆனால் இது கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். இந்த ஸ்வீட்டை இப்போ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கப் மாதிரி தான் சவ்வரிசி எடுத்துக்கிறேன். சவ்வரிசி எடுக்கிறேன்னாலும் சின்ன சவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. சில நேரம் வெளிநாட்டுகளில் கொண்டு வருவாங்க பெரிய சைஸ் சவ்வரிசி, அதுன்னா இந்த ஸ்வீட்டுக்கு சரி வராது. ஸோ அதனால் சின்ன சைஸ் சவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்னதாகிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்குள்ளேயே விளங்கும். அதில் ஒரு அரை கப் மாதிரி நான் இன்றைக்கி இந்த சவ்வரிசி மஸ்கட் செய்கிறதுக்கு எடுத்துக்கொண்டேன். இப்போ அரை கப் சவ்வரிசிக்கு நான் அதே கப்பால் 3 கப் தான் தண்ணி எட் பண்ணினேன். இப்போ தண்ணியை எட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த சவ்வரிசியை வேக விடணும். அதை சுற்றி மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த சவ்வரிசியை கொஞ்சம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்போ இது டக்குன்னு கட்டி ஆகாது. இல்லாட்டி இது சுடாக சும்மா ஒரு ஜாதி ஒரு இடத்துலையும் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு கொஞ்சம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். நாங்கள் ஊற்றின தண்ணி கொஞ்சம் வற்றி இந்த சவ்வரிசி கொஞ்சம் இறுகின பதத்துக்கு வந்திக்குது. ஆனால் இந்த சவ்வரிசி இன்னும் வெந்து வரலை. வெந்து வர்றது டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வரணும். இப்போ நான் இந்த டைமில் ஒரு 5-6 ஏலக்காவே இதில் போட்டுக்கொண்டேன். அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். அதோட நான் ஒரு கப் தான் இதுக்கு சுகர் எட் பண்ணினேன். சுகர் எட் பண்ணினதுமா அந்த சுகர் கரைய இந்த சவ்வரிசிக்கு இன்னும் தண்ணி விடும். ஸோ அதனால் நான் அதுதான் நாங்கள் சேர்த்த சவ்வரிசி கப்பாலே 3 கப் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள், இப்போ சுகரை சேர்த்துறோன்னே இது இன்னும் கொஞ்சம் தன்மை ஆகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சவ்வரிசி மஸ்கட் செய்கிறதுக்கு கொஞ்சம் கெஷுவை கீல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்படி கீல ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த சவ்வரிசி மஸ்கட்டுக்கு போட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அது தின்ற நேரம். ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் கெஷு நட்டை கட் பண்ணி கொஞ்சம் கீல ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்டேன். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றவே இல்லை. ஆனால் சீனி கரைய இதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இது திரும்ப ஒரு தன்மையாக தான் வந்திருக்கு. இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அந்த சவ்வரிசி டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வர காட்டி காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். இது இன்னும் வேக திக்காகிரும். இந்த டைமில் நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரெட் கலரும் எட் பண்ணினேன். இதுக்கு ரெட் கலர் தான் எட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அந்த கலரை உங்களுக்கு எட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ நான் இதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் எட் பண்ணினேன். நாங்கள் என்ன ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அந்த ஸ்வீட்டை பேலன்ஸை கூட்டி காட்டுறதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எட் பண்ணினா அந்த ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த சவ்வரிசி மஸ்கட்டுக்கும் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கொண்டேன். நான் வீடியோவில் ஃபெஸ்ட்டுக்கே சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் எட் பண்ணுறேன்ட்டு. அது தான் இது மில்க் மெய்ட் தான். மில்க் மெய்டால் நான் ஒரு 1/4 கப் மாதிரி எட் பண்ணினேன்.
நான் ஸ்வீட்டுகள் செய்கிறேன்னா மில்க் மேட் போட்டு செஞ்சால் அந்த ஸ்வீட் வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் நீக்கும். அதே மாதிரி தான் இந்த சவ்வரிசி மஸ்கட்டுக்கும் நான் மில்க் மேட் சேர்த்து செய்கிறதால இது ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி மில்க் மேட் எட் பண்ணினேன். இந்த டைமில் தான் வந்து நான் இந்த சவ்வரிசி மஸ்கட்டுக்கு கீ எட் பண்ணினேன். கீ வந்து ஒரு காலம் எட் பண்ணப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எட் பண்ணணும். நான் வந்து ஒரு அரை கப் தான் இதுக்கு வந்து சவ்வரிசி எட் பண்ணினதால் ஒரு 200 கிராம்ஸ் தான் கீ எட் பண்ணினேன். 200 கிராம்ஸ் கீயையும் வந்து ஃபுல்லாகவே எட் பண்ணாமல் நாங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் காய்ச்சி எடுக்க ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக தான் எட் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்குள்ளே விளங்கும். நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக தான் இதுக்கு வந்து கீ எட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிற ஈதுக்கும் இந்த சவ்வரிசி மஸ்கட்டை நீங்களும் கட்டாயம் அவங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட வார கெஸ்ட்டுக்கும் இது வந்து ஒரு புதிய ஸ்வீட்டாகவே இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்குற நேரம். நான் இந்த சவ்வரிசி மஸ்கட்டை இன்க்ரீடியன்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவையானவங்க அதில் போய்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சவ்வரிசி எல்லாம் நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாகவே வந்துருச்சு. அதோட வந்து இதோட பதமும் இதுதான் சரியாக வந்து இது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். நான் வந்து எட் பண்ணின கீ வந்து இப்போ சைடெல்லாம் ரிலீஸ் ஆகி இருக்குது. இந்த டைமில் நான் ஃப்ரை பண்ணி வச்ச கெஷு நட்டை எட் பண்ணினேன். இதுக்கு வந்து ப்ளம்ஸும் எட் பண்ணினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கிட்ட அன்றைக்கு ப்ளம்ஸ் இருக்காததால் நான் வந்து கெஷு நட் மட்டும்தான் எட் பண்ணினேன். இதுக்கு வந்து நீங்கள் செய்கிறண்டா கெஷு நட், பாதாம் இல்லாட்டி பிஸ்தா அப்படி நட்ஸுகள் எட் பண்ணிலும் சம்டைம் அவங்கக்கிட்ட அந்த நட்ஸால் இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் மிச்சமே மலிவாகிக்கிற பீனட், அதாவது நிலக்கடலை சரி அவங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எட் பண்ணி கொள்ள இயலும். இந்த சவ்வரிசி மஸ்கட்டுக்கு நான் லாஸ்ட்டாக நான் அடுப்பை ஆஃப் பண்ண முந்தி தான் இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நான் ரோஸ் எசன்ஸும் எட் பண்ணினேன். இந்த சவ்வரிசி மஸ்கட்டுக்கு எக்ஸாக்டான ஒரு ஃப்ளேவரை கொடுக்குறது வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரமும் கட்டாயம் ரோஸ் எசன்ஸ் தான் எட் பண்ணணும். பாருங்கள், சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்படி தான் இந்த சவ்வரிசி மஸ்கட் லாஸ்ட்டில் ஈக்கணும். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த சவ்வரிசி மஸ்கட் வந்து எடுத்து தின்ற பதத்துக்கு தான் ஈக்கணும். கொழும்புல மிச்சமே வெட்டிங் ஹோட்டலில் வந்து இந்த சவ்வரிசி மஸ்கட்டை சும்மா கையால் எடுத்து தின்ற ஒரு பதத்துக்கு தான் செஞ்சுப்பாங்க. இந்த சவ்வரிசி மஸ்கட்டை அந்த இதே வந்து அப்படித்தான் நீக்கும், கையால் எடுத்து தின்ற பதத்துக்கு. ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதோட சும்மா நான் கார்னிஷிங்காக கேஷ்யூ நட்டையும் மேலுக்கால வச்சேன். இது அவசியம் இல்லை, இருந்தால் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் யம்மியான சவ்வரிசி மஸ்கட் இப்போ ரெடி ஆகிருச்சு. இந்த சவ்வரிசி மஸ்கட்டுக்கு இவ்வளவு தான் நேரம் பிடிக்கும்னு இல்லை. இதுக்கு வந்து நான் செல்கிற அளவுக்கு தண்ணி மெட் பண்ணி அதோட வந்து இந்த சவ்வரிசி டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வந்தால் போதும். அதுக்காட்டியும் வந்து நான் வந்து இதை குக் பண்ணி எடுக்கணும், அவ்வளவு தான். இது ஒரு மிச்சமே ஈஸியான ரெசிபி ஒன்று தான். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் வரைக்கிற இதுக்கும் இந்த சவ்வரிசி மஸ்கட்டை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து சவ்வரிசியில் செஞ்சதால் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணினது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்து உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து எனக்கு தாங்க. அப்போ தான் வந்து நான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.